2022 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அதில் வந்து இவங்களோட பிஹெச்டி வைவா டைம் 2 பேரும் மீட் பண்ணோம். இவங்களோட அப்போ ஃபர்ஸ்ட் டைம் அப்போ தான் மீட் பண்ணுறோம். ஸோ அப்போ எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2 பேரும் எப்போ என்ன வைவா ஸ்நாக்ஸ் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கீங்க அப்படியே நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் இவங்க இன்ஸ்டாவில் வந்துட்டு இன்விடேஷன் லிங்க் வந்து வைவோட லிங்க் ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த ஹாய் டெக்ஸ்ட் வந்து சாட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஆனக்கிட்டது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு. இந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பு லாங் ட்ரிப், அந்த 1 day லைக் ஹோல் டே மாதிரி. என்ன சோகம் உள்ள இத்தனை நாள் எங்கிருந்த புல்ல இருள தேடும் வேலைக்கில்ல ஒளியா வந்த எனக்குள்ள ஒன்ன மட்டும் வச்சிருக்க உள்ள மோகந்தா எவோ சிறின் எல்ல வயசும் தத்தி தத்தி தொள்ள உறவ கத்தி கத்தி சொல்ல போரட்டி போட்டு அடிக்குதே புழுதி காத்து பிடிக்குதே மனசு கிடந்த வாழ்க்கை வாழற உன் காதலால மீளற. 4/7/22 அப்புறம் 4/11/23 நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது வந்து இந்த பிளேஸில் தான் இங்கே உட்காந்து தான் நாங்கள் லஞ்ச் இங்கே தான் சாப்பிட்டோம். செம்மையாக இருக்கும். ஸோ இங்கே வந்து பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்கும், யாரும் இருக்க மாட்டாங்க. நான் வந்து மெதுவாக சாப்பிட்டு மெதுவாக மணிக்கணக்காக இங்கே பேசி எப்படி கிளம்பிடுவோம். அப்புறம் தான் வீட்டில் பேச ஸ்டார்ட் பண்ணுவோம். வீட்டில் ஸ்டார்ட் பண்ணவும் ஒரே அடி ஓட்ட எல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் 1 year ஒரே போராட்டம் தான். அந்த போராட்டத்துக்கு அப்புறம் வீட்லயே அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மேரேஜ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு. லைக் 5 years வெயிட் பண்ண மூமெண்ட், கன்ஃபியூஸ் ஸ்டேட் மாதிரி இருந்தது. அப்புறம் தாலி கட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் ஓகே ஓகே நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன் அதெல்லாம். ஸோ அது கொஞ்சம் செம்மையாக ஃபீல், செம்ம ஃபீல். எப்படி பிடிக்கிறது தெரியல. அது அவர் வந்து 2 சைடு எந்த சைடு இப்படி பிடிங்க இப்படி பிடிங்க அப்படி பிடிங்க அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஃபைனலாக செம்மையாக முடிஞ்சது. தாலி கட்டுவோம், ஓகே நீ அவ்வளவுதான் மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பட் ஹாப்பியா சரி 5 years ஸ்ட்ரகிள் வந்து ஓகே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நியூ ஹாப்பியா லைஃப் இதுக்கப்புறம் ஜர்னி ஸ்டார்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 5 years என்னோட ஸ்ட்ரகிள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. லைக் 5 years முன்னாடி இப்போ பண்ண ப்ராமிஸ் தான். நீங்கள் கூட இருந்த போதும் ஹாப்பியாக வச்சுப்பேன். அப்போ உங்கள் ஃபேமிலியோட சேர்த்து எல்லாரையும் சேர்த்து நல்லா பார்த்துக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்க கண்டிப்பா போடணும் ப்ரோ. அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் எனிமீஸ். அவங்க தான் அந்த 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெவி ட்ரபிள கொடுத்துருவாங்க. எப்ப பார்த்தாலும் கூட இருப்பாங்க. 12 மணிக்கும் பேசுவாங்க, 1 மணிக்கு எப்பயுமே டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. இந்த 2 ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு ப்ரோ, ரெண்டு கணக்கு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ போட்டு அந்த 2 பேரை டேக் பண்ண மாட்டேன் நான்.
அது கண்டிப்பா நடக்கும். கண்ணாலே பேசுமா கஞ்சாடை வீசுமா காதல் கொண்ட வாழ்வே மாயமா உன்னாலே ஓரமா நெஞ்சோடு பாரமா உன்னை மட்டும் கேட்கும் நேரமா வீடலாம் தூரலே குட்டி நாயைப் போலே காதலே நாளெல்லாம் நாவலே உன்னருகினிலும் முருகலிலும் கூடி போகும் வாழ்வே கண்ணாலே பேசுமா கஞ்சாடை வீசுமா காதல் கொண்ட வாழ்வே மாயமா. அவங்க எந்த ஒரு டெசிஷன் எடுத்தாலும் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டிவா கூட இருப்பேன். அவங்க வந்து சேடான சுச்சுவேஷனுக்கு எதுவும் கொண்டு போக மாட்டேன். எப்பவுமே ஹாப்பியா வச்சுக்கணும், ஹெல்த்தியா இருந்தாலும் இல்லை லைஃப் மாடரேட்டா போனாலும் எப்பவுமே வந்து ஒரே சேம் லவ்வோட ஜேர்னி வந்து டிராவல் பண்ணுவேன். உன்னகவர சொல் முகவரி உன்னுடன் வர ஏன் அனுமதி தீராத நேரம் உன் கூட போதும் மாயாத நாள் மட்டும் நாம் வாழ வேணும் மாறாத ஆசை ஓயாமல் தோணும் நாள் நேரம் பாராமல் தோள் சாய வேணும். சாயாதி ஓ சாயாதி என்னுயிரின் பூகம்பம் செய்தாயடி ஓ சாயாதி என்னை நீ வேரோடு பேய்த்தாயடி. இல்லை நாங்கள் சின்னதுலேருந்தே வந்து ஃபுல்லாகவே ஜாயிண்ட் ஃபேமிலியாக தான் இருந்திருக்கோம். ஸோ ஹோலாக 23 மெம்பர்ஸ் ஒரே வீட்டில் தான் இருந்தோம். ஸோ எங்கே போனால் ஸ்கூல் போகிறதா இருந்தாலும் டியூஷன் போகிறதா இருந்தாலும் எல்லாமே ஒரே இடத்துல ட்ராவல் பண்ணி போயிட்டு இப்போ பிரியறதே அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஸோ அதனால ரொம்ப ஹார்ட் ஃபீலிங் ஆயிடுச்சு. ஆடிப்போ